Yes, ABC Limited supplies plastics packets to wholesale customers. As per the contract entered between ABC Limited and customers for the financial year 1920, the price per packet will be decreases respectively as sales volume increases. ஸோ ப்ரைஸ் 90 இருக்கும்போது 10,000 இருக்கும், 80 இருக்கும்போது 1,10,000 30,000, 70 மேலே போச்சு, 70 கீழே வரும்போது 35,000 மேலே போகுதுங்க. இதெல்லாம் வந்து யூனிட்ஸ். Suggest how revenue will be recognized in the books of accounts of ABC Limited as per expected method, the consideration probability 15, 75 and 10% for sales volume 90,000, 28,000 and 36 units respectively. For workings, assume ABC Limited is achieved the same number of units of sales to customers during the year as initially estimated under expected value method for finance in 1920. And in case of B Limited decides to measure revenue based on most likely method instead of expected value method, how will the revenue recognized in the books of accounts of ABC Limited based on above available information? And last one is journal entries. Past journal entries in the books of ABC Limited if the revenue is accounted for as per expected value method of financial year 1920. ஸோ இது வந்து 15 மார்க்ஸ் சம்மு, சாரி இப்போ 15 மார்க்ஸ் சம்முங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டிபி பாஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். குறிச்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஆன்சருக்குள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சருக்குள்ள வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ மெத்தட் தான் அவங்க கேட்குறாங்க. சஜஸ்ட் ஹவு ரெவன்யூ should be recognized in the books of ABC Limited as per expected value method considering probability 15, 75 and 10. So 100%. Sales volume எப்படி வருது? For sales volume 90,000, 9,000, 28,000 and 36,000 respectively. எந்த வருஷத்துக்கு? 19. For workings, ABC Limited achieved the same number of units for sales to. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் ஏ போயிடலாம். ஃபர்ஸ்ட் பண்ணலாம். Determination of I would suggest mix of accounts ABC Limited. Value method. Calculation of probability of weighted sales volumes. அப்போ 9,000க்கு 15%, 28,000க்கு 75%, 36,000க்கு 20%. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ எப்படி செக் பண்ணீங்க அப்படின்னா 9,000க்கு 15% 1350. இப்போ 28,000க்கு 75%, 28,000க்கு 75%. அடுத்தது 36,000க்கு 10%. அப்போ 21,000 ப்ளஸ் 1,350. அப்போ 1,350 ப்ளஸ் 21,000 ப்ளஸ் 3,600. அப்போ 25,950 ரூபா. இப்போ சேல்ஸ் வால்யூம் ப்ராபபிலிட்டி வெயிட். இப்போ இது என்ன சொல்ல வரோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் எப்படி இன்கம்மை ரெகனைஸ் பண்ண முடியும். ஒருவேளை சேல்ஸ் வால்யூம் 9,000, 28,000, 36,000 இருந்துச்சுன்னா அதோட ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்கன்னா அப்போ 25,950 யூனிட் தான். அப்போ 25,950 யூனிட் தான் ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் ப்ராபபிலிட்டி வெயிட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. கால்குலேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் வெயிட் ஆஃப் சேல்ஸ் இன்டூ ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் இல்லையா? அப்போ 90. அப்போ எவ்வளோ வரும்? 1,350 இன்ட்டு 90. அப்போ 1,21,500. அடுத்தது 21,000 இன்ட்டு 80%, 14,80,000. அடுத்தது 3,600 இன்ட்டு 70 ரூபா. அப்போ 2,52,000. ஸோ அப்போ 53,500 ரூபாய். அப்போ இது அப்படியே பெருக்கிட்டு வேண்டியதான். 80 இன்ட்டு 70 போட்டால் இந்த ஆன்சர் வந்துடும். இதான் இங்கே கொடுக்கும் 90 இன்ட்டு 90. 15%, 70%, 10% கால்குலேஷன். இப்போ ஆவரேஜ் எவ்வளோக்கு சார் வரும் அப்படின்னா 20,53,500 டிவைட் பை 25,950 யூனிட் அப்படின்றது நம்ம போட்டால் 79 ரூபா 13 பைசா அப்படின்றது ரெவன்யூ நீங்கள் ரெகனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அடுத்தது வந்து செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது முக்கியமான விஷயம். செகண்ட் பார்த்தலாம். செகண்ட் என்ன சொல்ல வரான்னா இன்கேஸ் ABC Limited decides to measure revenue based on most likely method instead of expected value method. இது வந்து expected value method. அவங்க வந்து என்ன செய்யறாங்க? மோஸ்ட் லைக்லி மெத்தட் போடுறாங்க.
வாட் இஸ் மோஸ்ட் லைக்லி மெத்தட்? மோஸ்டா எது நடக்கும், அதிகமா எது நடக்கும்? அதிகமா எது நடக்குது? 75% தான் ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி. அப்ப அதுதான் அதிகமா நடந்திருக்கும் இல்லையா, இல்லைங்களா? அப்ப தேர்ஃபோர் எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் 28,000 யூனிட்ஸ். அது என்னங்க சார் 28,000 யூனிட்ஸ் எங்க சொல்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்க மனசுல வருது. And it is assumed that the sales volume of 20,000 units given under the expected value method with the highest probability is the sales estimated most அன்றன்றாங்க. அப்ப 28,000 அப்படின்றது வந்து இங்க போட்டுக்குதுங்க. இந்த 75% ஏன் 28,000 இருக்குன்னா, இந்த 75% தான் 28,000 யூனிட்ஸ் வந்து சேல்ஸ் ஆகுறதுனால இதையே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அப்படியே இங்க எடுத்துக்கிறோம். இப்போ 75% கணக்கில் கொடுத்துக்கலாம். 28,000 சேல்ஸ் வால்யூம் தான் 75% நடக்குது ப்ராபபிலிட்டி அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும், 28,000 எடுத்துக்கணும். அப்போ ப்ரைஸ் பர் அப்ளிகபிள், அப்போ அதுக்கு எவ்வளவு, 90 ரூபாய் இல்லை 80 ரூபா, ஆனால் அது அவனே கொடுத்துட்டான் கணக்குலேயே. அப்போ 28,000 தான் ப்ராபபிலிட்டி அதிகமாக நடக்குது, 80 ரூபா அதோட சேல்ஸ் ப்ரைஸ், அப்போ 22,40,000 ரூபா, அப்போ 80 ரூபா ஆவரேஜ் ப்ரைஸ் இங்கே கிளியராக இருக்கு. அப்போ செகண்ட் பாயிண்ட்டும் உங்களுக்கு கிளியராக விளங்குச்சு. மோஸ்ட் மெத்தட், இந்த மெத்தட் போல இது. அப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம அடுத்து போட போகிறோம். ஓகே, as we are going to now for journal entries. சரி, அப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜேர்னல் என்ட்ரிஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ மெத்தட் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டால் சேல்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் 10,000 யூனிட்ஸ். ஏன்னா சேல்ஸ் ஃபார் 10,000 யூனிட்ஸுக்கு வந்து 90 ரூபாய் தான் கணக்கு வைக்கிறாங்க இல்லையா. அப்போ 90 ரூபா கணக்கு வச்சாங்கன்னா என்ன செய்வீங்க, 10,000 யூனிட்ஸ் வந்து 90 ரூபாய்க்கு கொடுத்தா 9 லட்சம் ரூபாய். இப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ்ன்னு போகலாம், ரெவன்யூன்னு போகலாம், இது எப்படி வேணால் போட்டுக்கலாம். அப்போ 9 லட்சம் எப்படி 90 × 10,000 டு சேல்ஸ் நீங்கள் எவ்வளோதான் ரெக்கக்னைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. 79.13 நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க பாருங்க, இதுதான் ஆவரேஜ் ப்ரைஸ். ரெவன்யூ ரெக்கக்னைசர் வந்து நீங்கள் இவ்வளோதான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இவன் தான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்கிறாங்க, ரெவன்யூ ரெக்கக்னைஸ் எவ்வளோ தான் பண்ணணும். அப்போ 79.13 × 10,000, அப்போ 7,91,300. ஸோ வாட் இஸ் டிஃபரன்ஸ் சார்? 9 லேக்குக்கும் 7,91,300 டிஃபரெண்ட்டு 1,08,700 ரூபாய். அது வந்து லைபிலிட்டி 1,08,700. இதை தான் அவன் போட்டிருக்கான், 1,08,700 ரூபா போட்டிருக்கான். ரெவன்யூ ரெக்கக்னைஸ் ஃபர்ஸ்ட் 10,000 இதுதான் நீங்கள் எடுத்துக்கணும். சரி, அடுத்த ரெண்டாவது பண்ணுறீங்க இல்லைங்களா. ஸோ செகண்ட் 10,000 வால்யூம் போயிடுச்சு, அடுத்த ப்ரைஸ் 90 ருபீஸ் ப்ரைஸ், அடுத்து வந்து 80 ரூபா. 10,000 இருந்து 35 லட்சம் 35,000 வரைக்கும் நினைக்கிறேன். அதுக்கு வந்து 80 ரூபா தானே போகுது கணக்கு. எஸ், அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி. அப்போ 25,950 சொல்றாங்க. அது என்ன சார் 25,950 அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே தான் நம்ம மாட்ட போகிறோம். சரி, டிரான்சாக்ஷன் ப்ரைஸு 28,000. The question may be solved based on 25,950 expected value method using target sales. நல்லா கவனிச்சுக்கணும். இங்கே நம்ம ஆவரேஜாக எடுத்து பார்த்தோம். ஆவரேஜ் யூனிட் ப்ரைஸஸ் வந்து இந்த எக்ஸ்பெக்டட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் 25,950 யூனிட்ஸ் தான் நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்கன்னா அதாவது ப்ராபபிலிட்டியோட. அப்போ ஈவன் தோ யூ ஹேவ் சேல்ஸு 10,000 யூனிட்ஸுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ணிக்கிறீங்க, ஏன்னா சேல்ஸ் வால்யூம் 10,000. ஆனால் இந்த ஆவரேஜ் கணக்கு பிரகாரம் எவ்வளோதான் ரெண்டாவது இருக்குது, 25,950 நீங்கள் 10,000 வித்துட்டீங்க. 25,000ன்றது ஆவரேஜ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ மெத்தட்ல வால்யூம். அப்போ 15,950 தான் இருக்குது இல்லையா அடுத்தது, அப்படிதானே. அப்போ 25,950 ரூபாய்க்கு 25,950 ரூபாய்க்கு 80 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதான் செகண்ட் பேஜ். 25,950 ரூபாய்க்கு 80 ரூபா போட்டால் மைனஸ், சரி 25,950 ரூபா இன்ட்டு 80 மைனஸ் ஆல்ரெடி இன்கம் ரெக்கக்னைஸ் பண்ணது எவ்வளோ 9 லட்ச ரூபா. அப்போ 11,27,000 ரூபா தான் நீங்கள் போட முடியும் பேங்க்கில். இப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 11,76,000 ரூபா.
டூ சேல்ஸ், டூ லைபிலிட்டி. வாட் இஸ் டூ சேல்ஸ்? 14,76,000. அப்போ ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லிட்டீங்க நீங்கள் ஆல்ரெடி? 79.13. 79.13. அப்போ ரெவன்யூ நீங்கள் எவ்வளோ தான் போடுறீங்க? இப்போ இந்த 25,950 10,000 போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் இருக்குது. அப்போ 79.13. 12 62 124 இல்லைங்க. 12 62 124. சார் அப்போ லைபிலிட்டி விட எச்சா போயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் லைபிலிட்டி என்ன செஞ்சிட வேண்டியதுதான்? 1176 86 123 என்னங்க? டூ சேல்ஸ் அப்போ லைபிலிட்டி 86 123. அப்போ 126 120 ப்ளஸ்ஸு 1174 12 62 123 12 62 124. கிளியர். அடுத்தது 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி கடைசியாக எவ்வளவு அப்படின்னு தான் கேள்வி இல்லையே. இப்போ ரெவன்யூ நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணது எவ்வளவுன்னா 25,950. ஏன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் தானே எடுத்துக்க முடியும் கடைசியாக இருக்கக்கூடியது. அப்போ ஃபஸ்ட்டு 1,08,700 இருந்துச்சு. அதில் வந்து நீங்கள் 86,123 ரூபா லைபிலிட்டி ரெக்கக்னைஸ் ஆயிடுச்சு. அப்போ 1,08,700 மைனஸ் 86,123 ரெக்கக்னைஸ் ஆனதுக்கு அப்போ 22,577 ரூபா. அப்போ லைபிலிட்டி அக்கௌண்ட் லெட்டர் டு ரெவன்யூ 22,577. 22,577. இது வந்து ரிவர்சல் ஆஃப் ரெவன்யூ at the time of recognition after completion. 25,950 80 நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணீங்க. ஆனால் 79.13 தான். ஸோ இன்ட்டு 25,950 அப்படி போட்டாலும் இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ 80 மைனஸ் 79.13 இன்ட்டு 25,950. இதுதான் இந்த ஆன்சர். சரி, எதை இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அவ்வளோ கிளியராக இங்கே சொல்லியிருக்க மாட்டோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. பேட் என்ன